டோனி அவரோட லைஃப்ல கிரிக்கெட் ஆட் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு லெஜெண்டரி கேப்டனா நம்ம முன்னாடி நிக்கிறாரு. சேம் கமலஹாசனும் அவரோட லைஃப்ல ஆக்டிங் ஆட் பண்ணதுனால தான் இன்னைக்கு உலக நாயகனா நமக்கு தெரியுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே காமனான விஷயம் வேல்யூ அடிஷன். புரியல? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 கிலோ அரிசியை 35 ரூபாய்க்கு வாங்கி அது 50 ரூபாய்க்கு செல் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் 30% அண்ட் உங்களோட ப்ராஃபிட் ஜஸ்ட் 15 rupees. அதே அரிசி கூட அடிஷனலா 40 ரூபாய்க்கு 1 கிலோ உளுத்தம் பருப்பை போடும்போது அது மாவா கன்வெர்ட் ஆகுது. பெங்களூர்ல 1 கிலோ மாவோட ரேட்டு 80 ரூபாய் அண்ட் உங்களோட அவுட்புட் காஸ்ட் 50 + 40 90 rupees. இப்ப நீங்க இந்த 3 கிலோவை சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 240 ரூபாய் கிடைக்கும். அண்ட் இதுல உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் 57%. உங்களோட ப்ராஃபிட் 150 ரூபாய். அதே மாவை நீங்க இட்லியா மாத்தும் போது இட் இஸ் பியூர் மேஜிக். அதே 1 கிலோ அரிசி கூட நீங்க 1 கிலோ உளுத்தம் பருப்பை சேர்க்கும் போது அது 3 கிலோ இட்லி மாவா கன்வெர்ட் ஆகும். 1 கிலோ மாவுல 20 இட்லி. நம்ம ஊர் ஹோட்டல்ஸ்ல 3 இட்லி 40 ரூபாய். சோ 3 கிலோக்கு 60 இட்லி. ஒரு பிளேட்டை 40 ரூபாய்க்கு செல் பண்ணாலும் 60 இட்லிக்கு